பெற்றெடுத்த தந்தைதான். ஆனாலும் என்றுமே என்னை விரோதியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான். எப்படி சொல்கிறீர்கள்? ஆதி பராசக்தியின் சித்தப்படி எனக்கென்றே அவதரித்த உன்னை அன்றே எனக்கு தர மறுத்தான். இன்று அவன் நடத்தும் யாகத்தின் பெயர் என்ன? சோமயாகம். அந்த யாகம் யாருக்கு உரியது? தங்களுக்கே உரியது. அப்படி எனக்கே உரிய யாகத்தை நடத்தும் அவன் என்னை அழைக்கவும் எனக்குரிய அபிர்வாகத்தை கொடுக்கவும் மறுத்து இதர தேவர்களையும் தெய்வங்களையும் அழைத்து யாகத்தை நடத்தும் நோக்கம் என்ன? அவர்கள் நோக்கம் எப்படியோ இருக்கலாம். ஆனால் அடியாள் அங்கு செல்லும் நோக்கம் என்ன என்பதை தேவரீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன? தங்களை பரம எதிரியாக பாவிக்கும் என் தந்தையை தங்களின் பரம பக்தனாக மாற்றி அன்பு என்ற அரிய தத்துவத்தை புரிய வைக்கத்தான் போகிறேன். தோற்று விடுவாய். தங்களின் அனுகிரகம் இருந்தால் வென்று வருவேன். அவனை பொறுத்தவரையில் என் அனுகிரகம் கிடையாது. தட்சணை திருத்தப் போகும் நீ தோல்வி கண்டுதான் திரும்பப் போகிறாய்.